ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் அப் கண்ட்ரி சைட் சரியான மழை, எங்கேயும் போய்க்க முடியாத சூழ்நிலை. அதனால் எனக்கு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் என்னென்ன பிளேஸில் ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்காகவோ ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்காகவோ ஒரு சில இடங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோடு வந்து காப்பெட் கிடையாது, ஆனால் வியூ சட்டப்படியாக இருக்கும் பாருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் இது தான். இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல இடம் ஒன்று. இந்த அட்டு வந்து என்னன்னு சொன்னால் கொழுந்துன்னு இருக்கிற இடம். இது கொழுந்துன்னு இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா அப்பா வந்து கொழுந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து இது. பிளேஸ் 2 இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டேட் பங்களோவோட ஒரு ரோட் சைட். முன்ன பூவெல்லாம் கொட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இலையுதிர் காலம்னு நினைக்கிறேன். இந்த சீசன் மழை வேற, பூவெல்லாம் கொட்டி ரொம்ப கொஞ்சம் ரோடே டேமேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நமக்கு தான் இருக்கிறத வச்சு எடுக்கிறது. ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறவங்களுக்கு காய்ஸ். இப்போ நம்ம 3வது இடமா நம்ம ஊர் விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் எடுக்கிறது இங்கே ஒரு ஃபோட்டோ அழகாக பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும்னா இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க அதுக்குள்ள வியூவை பார்ப்போம். நம்மளோட 4வது இடம் என்னன்னு சொன்னால் கொட்டக்கலை டனல். வளமையாக எல்லாருமே வெளியிலேருந்து எங்கே இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. பாருங்கள், அதுக்குள்ள வியூ காட்டு. அடுத்த இடம் கொட்டக்கலை பழைய சுரங்கம். அந்த புது டனல் கட்ட முன்னாடி இதில் தான் வெஹிக்கல் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ப்ரீ ஷூட்க்கு ஏற்ற இடம் இது. நானே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் பேக்ரவுண்ட்லாம் சட்டப்படி இருக்கும், பின்னுக்கு கொஞ்சம் வெளிச்சமாகவும் நடுவில் இருட்டாகவும் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பிளேஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய்.